சிலுவையிலே எனக்கா ரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க. காலை வேளையில 1ஆம் தேதி காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஒரே ஒரு வார்த்தை தான், என் அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். என் அதிகாரத்தை, நான் பெற்ற அதிகாரத்தை, எனக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுதான் இந்த 5வது மாதத்தின் வாக்குத்தத்தம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனோ எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவினிடத்திலே நான் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியிலே 2 அதிகாரம் இருக்கிறது. ஒன்று, பிசாசு உள்ளே சில அதிகாரத்தை அவன் வைத்திருக்கிறான். அந்த அதிகாரத்தினாலேதான் அவன் மனிதனை தன் ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ம் 7ம் நீங்கள் வாசித்தால் இயேசுவை உயர்ந்த மலையிலே கொண்டு போய் அவன் சொல்லுகிறான், எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அவன் சொல்லுகிறான், எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் நல்ல கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்த போது மனுஷனை மேல் அவன் அதிகாரம் செலுத்துகிறான். எப்படி அதிகாரம் செலுத்துகிறான் என்றால், பயத்தினாலே சிலரை கட்டி வைத்திருக்கிறான், சிலரை கவலையினால் கட்டி வைத்திருக்கிறான், சிலரை அருமையான தேவனுடைய பாவத்திலே பாவ இச்சைகளுக்கு அவன் கட்டி வைத்திருக்கிறான், சிலரை வியாதியிலே கட்டி வைத்திருக்கிறான், சிலரை வறுமையிலே கட்டி வைத்திருக்கிறான். அவர்கள் 18 வருஷமாய் அவள் கர்த்தரை ஆராதிக்க வந்தவள் தான், ஆனால் சத்ருவின் கட்டிலே அவள் இருந்தாள் என்று நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம். அவள் கூனியாகவே கர்த்தரை ஆராதிக்க போனாள். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, நீங்கள் எடுத்தால் வாசிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, அந்த ஆவி அவங்களுக்குள்ளே வரும்போது என்ன ஆகும் என்றால் பலவீனப்பட்டு போகும். அதை சரியாக நடக்க விடாதபடி அந்த ஆவிகள் கிரியை செய்கிறது. அவள் கூனியாகவே இருந்தாள். சிலருக்கு கோபம் வரும்போது அருமையான அவர்களுடைய கட்டுப்பாட்டை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் கோபத்தினாலே சத்துரு அவர்களை கட்டி வைத்திருக்கிறான். அருமையான அந்த ஆவி அவர்களுக்குள்ளே இறங்கி செயல்படும் போது அவர்கள் அப்படியாய் கிரியை செய்கிறார்கள். இந்த நாளின் கால வேளையில கர்த்தர் அருமையான உனக்கு செய்ய போகிற ஒரு பெரிய அற்புதம் என்னவென்றால், சத்துரு கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி, சத்துரு கட்டுகிற எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி அவர் தன் அதிகாரத்தை உன் ஆவியிலே வைக்கும்படி இந்த 1ஆம் தேதி காலவேளையில கர்த்தரே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு வைத்திருக்கிற அதிகாரத்தை இந்த காலவேளையில உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, என்ன அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு ஆவியிலே வைத்திருக்கிறார் என்றால், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆமென். நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு அதிகாரத்தை கர்த்தர்
உங்கள் ஆவியிலே வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குறார் என்று வேதம் முன்பாக கண்டு உங்களுக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. உங்களுக்குள்ளே சகல ஜாதிகளும். சீஷர்களை தேவனாய கர்த்தர் ஊழியத்துக்கு அனுப்பும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, நீங்கள் ஒரு வீட்டிலே போய் அவர்களை ஆசீர்வதிங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்பினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவியிலே என்ன இருக்கிறது என்றால் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் ஆவியிலே வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே இந்த குடும்பத்தில் இருக்கிற வறுமை விலகுவதாக. இயேசுவின் நாமத்திலே நீங்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அருமையான அந்த குடும்பத்திலே தங்கும். கர்த்தர் உங்களை இந்த பூமியிலே அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அப்படி என்றால் நம் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அருமையான நமக்குள்ளே நம்முடைய ஆவியிலே வைத்திருக்கிறார். ஒரு சிறுமைப்பட்ட மனிதனை நீங்கள் பார்க்கும்போது, ஒரு பிரச்சனையில் இருக்கிற மனிதனை நீங்கள் பார்க்கும்போது, ஒருவேளை நீங்கள் ஜெபித்தாலும் சரி, ஒருவேளை அவர்களை ஜெபிக்காமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னாலும் சரி, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் பூமியிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா என்னை வைத்திருக்கிறார். நான் சாபத்தில் இருந்தது உண்மைதான், வறுமையில் இருந்தது உண்மைதான், வெறுமையில் இருந்தது உண்மைதான். நான் அருமையான அநேக சத்துருவாய பிசாசு என்னை கட்டி வைத்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது தேவன் அவைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் என் ஆவியிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன அதிகாரம் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசித்தால், அருமையான அநேகரை சீஷராக்குகிற அதிகாரத்தை தேவன் நம்முடைய ஆவியிலே வைத்திருக்கிறார். மற்ற எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19 20 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சீஷராகும்படியான அதிகாரம். ஆமென். நாம் ஆண்டவர் ஒருவர் நம்மை இந்த அதிகாரத்துக்குள்ளே நமக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அருமையான இந்த அதிகாரமுடைய மனுஷர்களை நாம் எழுப்ப வேண்டும். சபை, முழு சபையும் அநேகரை சீஷராக்க பிரயாசப்பட வேண்டும். அநேகரை இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசிகளாய் மாற்ற பிரயாசப்பட வேண்டும். உன் ஓட்டத்தின் முடிவிலே நீ கொண்டு வருகிற ஆத்துமாக்களும் நீ கொண்டு வருகிற குடும்பங்களும் உனக்கு அலங்காரமாயிருக்கும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, அதற்குரிய பலன் நித்தியத்திலே உண்டாகும். ஒரு மனிதனை அருமையான சீசன் ஆக்கிவிட்டால், இயேசுவுக்கு விசுவாசியாய் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதனாய் நீ மாற்ற பிரயாசப்பட்டால், அருமையான உனக்கு உள்ளே தேவன் வைத்திருக்கிற அதிகாரம் செயல்படும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மிஷனரியின் சரித்திரத்தை சுருக்கமாய் சொல்லுகிறேன். இயேசுவே அறியாத ஒரு தீவுக்குள்ளே இயேசுவை அறிவிக்கும்படியாய் அவர் போனார்.
எதிர்ப்புகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற தீவு, அருமையான பிசாசுகளை ஆராதிக்கிற தீவு. அருமையான ஜனங்கள் பாவத்திலே கட்டப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட இருள் நிறைந்த மனிதர்கள் இந்த வெளிச்சத்தை அவர் கொண்டு போக பிரயாசப்பட்டார். அவருடைய சரித்திரத்தை நான் வாசித்த போது ஆச்சரியமாயிருந்தது. அவர் திடீரென்று மரித்து போனார். ஆனால் என்ன நடந்ததென்றால், அவர் வரும்போது எதற்காக வந்தாரோ அந்த தீவில ஒரு மனிதன் கூட கிறிஸ்தவனாய் இல்லாத மனிதன் இல்லை. அந்த முழு தீவும் கிறிஸ்தவ கிராமம் போல மாறிவிட்டது. கிறிஸ்தவ தீவாக மாறிவிட்டது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உனக்குள்ளே அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அந்த விழிப்புணர்வு உனக்கு வேண்டும். அந்த வெளிச்சம் உனக்கு வேண்டும். அந்த வெளிச்சம் உனக்கு இருக்குமே ஆனால் நீ எந்த மனுஷனையும் தேடி போக மாட்டாய். அந்த வெளிச்சம் உனக்குள்ளே இருக்குமானால் அங்கேயும் இங்கேயும் அலைய மாட்டாய். அருமையான ஒரு இடத்திலே இருந்து ஆண்டவர் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ உபயோகப்படுத்தினால் தேவனுடைய அற்புதத்தை நீ பார்க்க முடியும். அப்போஸ்தலருடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் சீஷருடைய தொகை மிகவும் பெருகிற்று. ஆமென். ஸ்தோத்திரம். சீஷருடைய தொகை பெருகிற்று. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த பட்டணத்துல பிசாசினாலே கட்டப்பட்டு அவனுடைய ஆளுகைக்குள்ளே அதிகாரத்துக்குள்ளே லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். வறுமைகளுக்குள்ளே, வியாதிகளுக்குள்ளே, போராட்டத்துக்குள்ளே, மரண பயத்தினாலே கட்டப்பட்டவர்கள் லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை அந்த இடத்திற்கு போகாவிட்டாலும் உங்கள் ஜெப அறையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை அருமையான உபயோகப்படுத்துங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இருளின் அதிகாரத்திலே கட்டப்பட்டிருக்கிற மனுஷனை நான் அருமையான அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து அவனை ஒரு கிறிஸ்துவனாய் மாற்றுகிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, அப்படி நீர் செய்ய போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை துதியுங்கள். அருமையான உங்கள் ஜெப அறை ஒரு மகிமையான அறையாய் மாறிவிடும். உங்கள் விண்ணப்பம் ஒரு மகிமையான விண்ணப்பமாய் மாறிவிடும். நீங்கள் சிறப்பிலே நிற்கிற ஒரு தேவ மனிதனாய், மனுஷியாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் சிறப்பிலே நின்று அழும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இனி நீங்கள் காண்கிற இந்த உலகமோ இந்த தேசமோ ரொம்ப நாள் நிலை நிற்ப போகிறதில்லை. தேவன் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்களும் அருமையான கொள்ளை வியாதிகளும் உண்டாகும். எல்லாம் தேவனுடைய தீர்க்க தரிசனம் எல்லாம் 100% நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு மத்திய வானத்திலே சீக்கிரமாய் வரப்போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேரை இந்த ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்தி இருக்கிறீர்கள்? எத்தனை பேரை இந்த ரட்சிப்புக்கு நடத்தி இருக்கிறீர்கள்? எத்தனை பேரை இந்த ஆசீர்வாத தண்டைக்கு நடத்தி இருக்கிறீர்கள்? எத்தனை பேரை இந்த கிருபை அண்டைக்கு நடத்தி இருக்கிறீர்கள்? இந்த நாளின் கால வேளையில தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இரண்டாவது அதிகாரம், அநேகரை சீஷராக்குகிற அதிகாரத்தை தேவன் உனக்கு கொடுக்கிறார். மூன்றாவது, நான் அதிகாரத்தை சத்துருவின் மேலே கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இருளின் வல்லமைகள் பூமியிலே கிரியை செய்கிறது. அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டென்பதை அறிந்து அவன் மிகுந்த வல்லமையோடு கூட சபைகளோடு கூட அவன் போராடுகிறான். விசுவாசிகளோடு கூட போராடுகிறான். ஊழியக்காரனோடு கூட அவன் போராடுகிறான். அவனுடைய நோக்கம், அவனுடைய சிட்டம் அருமையான உன்னை கொல்ல வேண்டும், உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும், ஊழியத்தை விட்டு உன்னை எடுக்க வேண்டும், உன்னை
உன்னை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலை நோக்கி உன் பிரயாணத்தை திருப்ப வேண்டும். சீவ பாதைக்கு நேராய் நடந்து கொண்டிருக்கிற அநேகரை அவன் திருப்பி விட்டான். ஆகவேதான் கலாத்தியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை சத்தியத்தை விட்டு விலக்கினவன் யார் என்று எழுதுகிறான். சபைகளுக்கு எழுதும்போது எழுதுகிறார், வெளிப்படுத்தின புஸ்தகத்திலே, ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று உன் மேலே எனக்கு ஒரு குறை உண்டு. நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, வெதுவெதுப்பாயிருக்கிறாய். சபையிலே தான் இருக்கிறாய், கர்த்தரை ஆராதிக்கிறாய். ஆனால் இந்த 18 வருஷம் அருமையான கூலி எப்படி வந்து போனாலோ அப்படிதான் அநேக விசுவாசிகள் தேவனுடைய அதிகாரத்தின் கீழ் கட்டப்பட்டிருக்கிறார்கள். பிசாசினுடைய அதிகாரத்தின் கீழ் கட்டப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் கட்டுகள், அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். என்ன இந்த மாதத்திலே நடக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய அதிகாரத்தையும் கர்த்தருடைய ஆளுகையையும் அவர்கள் அறிந்து அவர்கள் செயல்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களாலே ஒன்றும் பிசாசை விரட்ட முடியாது. ஆனால் உங்கள் ஆவிக்குள் இருக்கிற அதிகாரம் இருக்கிறது, அருமையான அந்த அதிகாரத்தின் வல்லமை பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. வானலத்தோர் பூமியிலே உள்ளவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது அது முட்டங்கும் என்று எழுதப்பட்டது. அது என்ன பிசாசா இருக்கட்டும், அது என்ன பொல்லாத ஆவியா இருக்கட்டும். ஏனென்றால் மனிதனுக்குள்ளே கலைகளை அவன் விதைக்கிறான், சோர்வை விதைக்கிறான், எதிர்காலத்தை குறித்த பயத்தை விதைக்கிறான். அருமையான அவர்களை அப்படியே செயலற்ற ஒரு மனிதனாய் மாற்ற அவன் கிரியை செய்கிறான். இந்த கால வேளையில சத்துடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படி கட்டப்பட்டிருக்கிற மனுஷனை இந்த பட்டணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள், அருமையான கிராமங்களிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக, சபையிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. ஒரு அசைவு இந்த பட்டணத்திலே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவருடைய அற்புத வல்லமை வெளிப்படுவதாக. பல வருஷங்களாய் கட்டி வைத்திருக்கிற, பல வருஷங்களாய் இருளிலே வைத்திருக்கிற குடும்பங்களையும் ஆத்துமாக்களையும் பின்மாற்றத்திலே போன ஜனங்களையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் விடுதலையாக்குகிறோம். ஆண்டுடைய வல்லமை உங்களை விடுதலையாக்க அருமையான வல்லமை உள்ளதா இருக்கிறது. கர்த்தர் அவர் உங்களை அழைத்திருக்கிறார், அவர் உங்களை தெரிந்திருக்கிறார், அவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார், அவர் உங்களை முன்குறித்திருக்கிறார், உங்களை அருமையான இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். இனியும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் அவர் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சில தோல்விகள் உண்டாயிருக்கலாம், சில வேளை உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருக்கிறது. அப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலையாக்கி இதுவரையிலும் நான் உன்னை நடத்தி வந்தேன், இனியும் நடத்துவேன். நீ அருமையான உன் கண்களுக்கு தெரிகிற பாதை அல்ல, நான் உனக்கு அருமையான மகிமையான பாதையை இந்த பூமியிலே வாழும்படியாய் நான் உனக்கு திறக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் உனக்கு சில பாதைகளை திறப்பேன். அருமையான நீ தெரிந்திருக்கிற பாதை அல்ல, நீ யோசிக்கிற பாதை அல்ல, நீ திட்டமிட்டிருக்கிற பாதை அல்ல. நான் உன் வாழ்க்கையிலே திறக்க போகிற பாதை மகிமையாயிருக்கும், மேன்மையாயிருக்கும், உயர்ந்ததாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் இந்த காலவேளையில நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனாயே கர்த்தர் பிசாசின் வல்லமையை
ஜெயிக்கும்படியான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரம் உள்ளவர்கள் எதையோ ஒன்று இரண்டு நமக்கு சொல்ல மாட்டார்கள். ஆனால் நம்முடைய பரமபிதா, நம்முடைய தகப்பன், அருமையான நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பெற்ற அதிகாரம் முழுவதையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஜாதிகளின் மேல் நான் அதிகாரம் கொடுக்கிறேன். நீங்கள் யார் சாதாரண மனுஷர்கள் அல்ல. உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்கிறார்கள். அருமையான அவர்களைப் போல நீங்களும் ஒருவர் அல்ல. அருமையான அவர்களைப் போல நீங்கள் ஒருவர் அல்ல. நீங்கள் வித்தியாசமானவர்கள். ஏனென்றால் உங்கள் ஆவியில கர்த்தர் அதிகாரம் வைத்திருக்கிறார். உங்கள் ஆத்மாவுக்குள்ளே கர்த்தர் அதிகாரம் வைத்திருக்கிறார். உங்கள் சத்தம் அதிகாரம் உள்ளதாய் மாறும். நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். அதிகாரம் உள்ள சத்தத்தை உங்கள் சத்தத்திலிருந்து எழும்பும். இந்த சத்தத்துக்கு நடுங்குகிறவன் பிசாசு நடுங்குவான் என்றால் ஏன் உங்கள் சத்து நடுங்க மாட்டான்? பிசாசு பயப்படுகிறான் என்றால் உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் ஏன் பயப்பட மாட்டார்கள்? அவர்கள் துணிந்து உங்களுக்கு எப்படி தீமை செய்ய முடியும்? ஏனென்றால் நம்முடைய நாவில, நம்முடைய சத்தத்தில, நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்மாவில தேவனாய கர்த்தர் அவருக்குள் இருக்கிற அதிகாரத்தை நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லி முடித்து விடுகிறார், நியாயம் தீர்க்கிற அதிகாரம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு கொடுத்திருக்கிறார், அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1, 2 வாசிக்கலாம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு கூட வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்திலே போகாமல் அநீதிக்காரரிடத்திலே போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதற்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவனுடைய மனுஷனை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை குறித்து அவர்கள் தேவ தூதர்களையே நியாயம் தீர்ப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள், விசாரிப்பார்கள், நியாயமாய் சொல்லுவார்கள், நியாயத்தை சொல்லுவார்கள். அப்படி ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சிங்கப்பூர்ல ஒரு சகோதரி உண்டு. அவங்க ரொம்ப எங்களோடு கூட ரொம்ப நெருங்கின தொடர்புடைய ஒரு சகோதரி. அவங்க ஒரு நாள் நான் பேசும்போது சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு குடும்பமா சண்டை போட்டு வச்சு அவங்கள பேசி சமாதானப்படுத்தி அவங்கள அனுப்புறதுக்குள்ள 9:30 ஆயிருங்கிறாங்க. இப்போ ஒரு குடும்பம் இங்க உட்கார்ந்து இருக்குது பாஸ்டர். அப்போ கர்த்தர் உங்களை அநேகரை நியாயம் விசாரிக்கும்படியாய், அநேகரை அருமையான நியாயத்தை சொல்லும்படியான ஒரு அதிகாரத்தை தேவன் உங்கள் ஆவியிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மாவிலே வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளின் கால வேளையில ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்குள்ளே அதிகாரம் இருக்கிறது. அருமையான வறுமை மாறும், வெறுமை மாறும். இயேசுவின் நாமத்தில நீங்கள் காலையில் எழும்பி சொல்லுங்கள், வெறுமை மாறுவதாக, வறுமை மாறுவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். இரண்டாவது, நீங்கள் எதன் மேல் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்றால் சீசனாக்குகிற அந்த பணியில அநேகரை நீங்கள் சீசனாக்க வேண்டும். நீங்கள் கட்டுக்கதைகளின் மூலமாய் ஒருவனை இயேசு அண்டைக்கு நடத்துவது கடினம். அருமையானவர்களே, படங்களையும் அதையும் காண்பித்து அருமையான டான்ஸ் எல்லாம் ஆடி பாட்டுக்கிட்டெல்லாம் பாடி அருமையான ஒருவனை இயேசு அண்டைக்கு நடத்துவது கடினம். ஆனால்
வசனத்தை நீங்கள் அதிகாரத்தோடு கூட சொன்னால் வானமும் பூமியும் மாறி போகும், தேவனுடைய வசனம் மாறாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் விலகாது, தேவனுடைய வசனம் நிலை நிற்கும். Glory to God. ஆகவே இரண்டாவது, நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மாதத்தை அருமையான அநேகரை தேவனண்டைக்கு நடத்த பிரயாசப்படுங்கள். அதற்கென்று ஒரு நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த குறிப்பிட்ட வீட்டை சந்திக்க போங்கள், அந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு போங்கள், அந்த குறிப்பிட்ட மனிதனோடு கூட பேசுங்கள், அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்கள். அருமையான சொல்லி செபித்து வந்து விடுங்கள். ரிசல்ட்டை அங்கே நின்று பார்க்காதிருங்கள், கர்த்தர் கிரியை செய்வார். நீங்க ஒன்னும் ரிசல்ட் எல்லாம் பார்க்க வேண்டாம், சொல்லிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் மற்ற காரியங்களை பார்த்துக் கொள்கிறவர். அடுத்தபடியாக அருமையான சத்துருவாகிய பிசாசு, பொல்லாத ஆவிகள், வேதம் சொல்லுகிறது வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் யார் ஜெயிக்க முடியும் என்றால் அதிகாரம் பெற்றவர்கள் ஜெயிக்க முடியும். அதிகாரத்தை பெற்றவர்கள் சத்துருடைய வல்லமையை ஜெயிக்க முடியும். சொல்லுங்கள், ஒரு பொண்ணு மேல ஆடுதா, நீங்க ஒண்ணு கையை வச்சு ஜெபம் பண்ண வேண்டாம், படுக்கும்போது சொல்லுங்க, இப்படி வச்சுங்க, கையை வச்சு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த பெண்ணை அலக்களிக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே போங்கன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஆமென், ஆமென். அது ஆவிக்குள்ளே அந்த சத்தம் போகும், ஆத்மாவுக்குள்ளே அந்த சத்தம் போகும். தூங்கிட்டு இருக்கிறாங்களே பாஸ்டர், அதெல்லாம் போகும். நீங்க விசுவாசிங்க, அருமையான அங்கே கிரியை நடப்பிக்கும். நீங்கள் அடுத்தபடியாக அருமையான பரிசுத்தவான்களை நியாயம் தீர்ப்பீர்கள், அருமையான தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய குடும்பங்கள் நிறைய இருளிலே இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் இருளிலே இருக்கிறார்கள், நம்முடைய சபை மக்கள் அநேகர் இருளிலே இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் வெளியே வருவார்களாக, வெளியே வெளிச்சத்தண்டைக்கு வருவார்களாக, வெளிச்சத்தை காண்பார்களாக. ஓ, வீட்டின் மேலே இருக்கிற சண்டைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தேவனுடைய கரம் இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. ரபா காத்தா ரகபானா. அல்லேலூயா. நல்ல கர்த்தரை துதி மகனே, உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே. உன் ஆவியில் இருக்கிற துக்கம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். உன் ஆவியில் இருக்கிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எல்லா இச்சைகளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எல்லா கண்களின் இச்சைகளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆசீர்வாதம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 1ஆம் தேதி கால வேளையிலே வந்தவர்களுக்குள்ளே அவருடைய ஆவிக்குள்ளே என் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. இவர்களுக்குள்ளே, இந்த ஆவிகளுக்குள்ளே, ஆண்டவரே, இவர்களுக்குள் இருக்கிற ஆவிகளுக்குள்ளே, ஆத்மாவுக்குள்ளே உம்முடைய ஆவியை நீர் வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இவருடைய நினைவுகள் மாறுவதாக, சிந்தனைகள் மாறுவதாக, யோசனைகள் மாறுவதாக, பேச்சுகள் மாறுவதாக, செயல்பாடுகள் மாறுவதாக. நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள், நீங்கள் தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள். ஓ ரபா காத்தானா லபௌ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை 1ஆம் தேதி காலவேளையிலே வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருக்கும்.